நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறது தான் அது. நானும் அதையும் சொல்கிறேன். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. உதவி பண்ணுறோன்ற பேரில் மாடிக்கிட்டு முழிக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா பாப்பா அந்த மாதிரி விஷயம் யாருமே இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அன்பா இருங்க. ஏமாளியா இருந்துடாதீங்க. காப்பி அடிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், காப்பி அடிக்கிறீங்க. அதாவது சக்ஸஸை இப்போ வெற்றி பெற்றவர்கள் பழக்கவழக்கங்கள் அப்படி இப்படிலாம் போடுறாங்கல்ல. பட் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க வேற மொழியில இருக்கு ஹிட் ஆகிற படங்களை இங்கே காப்பி பண்ணுறாங்கல்ல. அப்போ அது சக்ஸஸ் ஆகுதுல்ல. ஆகாமையா இருக்கு. தொடர்ந்து ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். ஒரு இலக்கு இருக்குது. எங்கே ஏறி உட்காந்துட்டு எங்கேயாவது போட்டோம், எப்படியாவது போகிறோம், எங்கிட்ட போய் இறங்குறோம், பஸ் போகிற இடத்துக்கு போகிறோம், இறங்குற இடத்துக்கு இறங்குறோம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த தீபாவளி விட்டுட்டு அடுத்த தீபாவளிக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பவுன் ஒரு நகை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன இலக்குகள். அந்த சின்ன சின்ன இலக்குகளை அடையும் போது உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கணும். சபாஸ், பரவாயில்ல, சூப்பர், ஆஹா. வணக்கம் முறையில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாழ்க்கையில் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு 3 விஷயங்களை பற்றி நம்ம நினைப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆமாம், நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறது தான் அது. நானும் அதையும் சொல்கிறேன். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட ₹100 இருக்குது. யாராவது ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ₹10 தானம் பண்ணணும். சரி, இப்போ உங்கள்கிட்ட ₹1000 இருக்குது அப்படின்னா அப்போயும் நீங்கள் ₹10 தானம் பண்ணுங்க போதும். தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். ஃபஸ்ட்டு நமக்கு தான். இப்படி நம்ம உதவி பண்ணுறோன்ற பேரில் மாடிக்கிட்டு முழிக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா பாப்பா அந்த மாதிரி விஷயம் யாருமே இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அன்பா இருங்க. ஏமாளியா இருந்துடாதீங்க. எதனால சொல்கிறேன்னா, என் கூட ஒரு நண்பர் வேலை பார்த்தாரு. ரொம்ப பிரியமாக பழகுவாப்புல. ரொம்ப நல்ல நண்பன் தான். அதான் சும்மா சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பழக்கம்னு வைங்களேன். நல்ல பழக்கம், நல்ல நண்பன். வா மாமா, என்ன மாமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்குவோம். ரொம்ப நல்லா வீட்டில் தங்கச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியமாக இருப்போம். நல்லா வேலை பார்ப்பேன், நல்லா செலவு பண்ணுவேன், தண்ணி அடிப்பேன், எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு இடத்துல என்ன பண்ணா, ஒரு ₹10,000 தவணை வாங்கி கொடுப்பாமா அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, அவ்வளோ தூரம் பழகிருக்காங்க, தவணை கொடுக்குறவங்களாம் நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அண்ணே ஒரு ₹10 தவணையை போட்டு விடுங்க அவருக்கு. நான் போய் ஃபைனான்ஸில் அறிமுகப்படுத்தி வச்சிட்டேன். சரின்ட்டு அவனும் வாங்கிட்டான். அவரும் கொடுத்துட்டாரு, வாங்கிட்டான், வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு ரவுண்ட் ஆகுது, 2 ரவுண்ட் ஆகுது. 3வது என்ன ஆயிப்போச்சு, திடீர்னு கொஞ்ச நாளா வேலைக்கு வராமல் நின்ட்டான். நிற்கவும் உடனே நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பண்ணி பார்த்தா, அண்ணே அவர் வீட்டுக்கு வரலண்ணே, எங்கள் ஊரை பக்கம் போயிட்டாரு அப்படின்ட்டு. தண்ணியை போட்டு கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் கரைச்சல் கொடுக்குற பார்ட்டியானே. ஸோ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒன்றும் ஐயோ வேலைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். விட்டா ஒரு 10 நாள் கழிச்சு திடீர்னு ஃபைனான்ஸ் நம்மகிட்ட வந்து நிற்கிறார். எங்கே அவனை அப்படின்னு கேட்கும். நான் சொன்னேன், இல்லைங்க தெரியல, அவன் ஊருக்கு போயிட்டானா. ஃபோன் பண்ணி வீட்டில் கேட்டேன், வேலைக்கு வர்றதில்லை இப்போ அப்படின்னு. உனக்கு தெரியுமா, அவன் ₹30,000 வாங்கியிருக்கான், நீ தான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் சொன்னேன், என்னண்ணே இப்போ கேட்குறீங்க, நான் எப்போ சொன்னேன் ஜாமீன் போட்டேன், ₹10 ஜாமீன் போட்டு அதை கட்டிட்டான்ல, கட்டி முடிச்சுட்டான். அவன் ₹30 வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் கட்டிட்டு இருந்தா ரெகுலராக அவங்க கூட வரவு செலவு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு கேட்குறீங்களே அப்படின்னு. அது எனக்கு தெரியாது தம்பி, நீங்கள் வந்து சொன்னது நீங்கள் தான். எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. நீ ஆளை காமிச்சீங்க, நான் உங்களை நம்பி கொடுத்தேன். அப்புறம் அவன் கட்டிட்டு தான் இருந்தான். திருப்பி அவன் இப்போ இவ்வளோ வாங்கியிருக்கான். இப்போ என்ன செய்யறது? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணுறோம். பட் ஆனால் அது நம்ம வம்புல மாட்டி விட்டு போயிட்டான். என்ன ஒண்ணுமே ஜீரணிக்க முடியல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ₹30,000 டெய்லி ₹300 எப்படி கட்டுறது? எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் அவங்க வீட்ல கேட்டு சொல்றேன். அப்ப அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டா, அந்த பிள்ளை ஒரே அழுக. அண்ணே அவன் அங்கிட்டு இங்கிட்டுமா கடனா வச்சு ஊருக்கு போயிட்டானே. எங்கிட்டு ஊர பக்கம் போயிட்டாப்ல. அந்த ஆள என்ன ஒண்ணும் பண்ணல. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் வீட்டு வேலை பார்க்கிறேன். நான் என்ன பண்ண போறேன்? ஏது பண்ண போறேன்? அது ஒரே அழுக. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்றேன், இந்த மாதிரி என்னம்மா ₹10 வாங்கி கொடுத்தேன். ஆமாண்ணே நீங்க வாங்கி கொடுத்தது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் காசு வாங்கிப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்தானா கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பத்த நெகட்டிவ் பிடிச்சி நம்மள. நீ போங்க அப்படின்னு. நம்ம என்ன செய்ய முடியும்? ஃபைனான்சியர் என்ன வீட்டுக்கு போய் அதெல்லாம் வீட காமிக்கிறேனே, நீங்க அதெல்லாம் வேணாம், எனக்கு வீடு வேணாம். அவன் ஆள கொண்டா அப்படின்னு. நம்ம வேலை வெட்டிய போட்டு அவனுக்கு கேள்வி தரதா? எப்படி ஒரு நம்மள வெட்டி விட்டுறாங்க? இது அவன் சூழ்நிலை சொல்லி தப்பே கிடையாது. நம்ம மேல தப்பு. ஃபர்ஸ்ட் ஜாமீன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ணி வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல ஒரு வேலை தேடுற ஆளா இருக்கலாம், அந்த வேலை தேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவரா இருக்கலாம், நபரா இருக்கலாம், இல்ல ஒரு வீட்டுல இருக்கிற பெண்மணியா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க. இல்ல இப்ப பெண்கள் கூட நிறைய பேர் இப்படிதான் மாட்டிக்கிறாங்க. வேலை பார்க்குற இடங்கள்ல பழகுனவங்களுக்காக ஜாமீன் போட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய தவறு இது. ஜாமீன் போடுறது நம்மளை வந்து வம்புல மாட்டி விட்டு போயிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக். அந்த ₹30,000 கடன் அடைக்கிறது அது வீட்டுக்கு தெரியாம நான் அடைக்க படாத பாடுபட்டேன். ₹30,000 கடன் அடைக்கிறது நம்ம உழைச்சி நம்ம பாடுபட்டு கட்ட வேண்டியதாச்சு. பிற்பாடு வருஷங்கள் ஓடிடுச்சு. திடீர்னு அவனை பார்க்கும்போது என்னடா அப்படின்னா, என்ன செய்ய சொல்ற அப்படின்ட்டான். அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டாந்து விட்டுரும். ஸோ அதனால தயவு செஞ்சு ஏமாளியை மட்டும் இருந்துடாதீங்க.
செய்யலாம். செலவு காசு வர்றியா அந்த அந்த என் கையில ரூ. 10 இருக்கு. அந்த ரூ. 10 கூட தர்றேன்ப்பா ஆள விடுப்பான்னு போயிடலாம். இல்ல ரூ. 100 கூட தர்றேன். ரூ. 10 விட்டுரு அப்படின்னு போயிடலாம். ஆனா ஜாமீன் மட்டும் போட்டுறாதீங்க. யாருக்கும் தயவு செஞ்சு ஜாமீன் போட்டு வாங்கி குடுத்துறாதீங்க. அது மட்டும் செஞ்சிடாதீங்க. பணக்காரனா காப்பி அடிக்க கத்துக்கணும். என்ன சொல்லுவீங்க? காப்பி அடிக்கவா? ஆமா. காப்பி அடிக்கணுங்க. அதாவது இப்ப வெற்றி பெற்றவர்கள் பழக்கவழக்கங்கள் அப்படி இப்படிலாம் போடுறாங்கல்ல. பட் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம் அவங்க என்னென்ன பண்ணாங்க? எப்படி செஞ்சாங்க? ஒரு விஷயத்துலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க? ஒரு கஷ்டத்துலேருந்து எப்படி வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம லைஃப்ல அத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அத மாரி நமக்கு தெரிஞ்ச, நமக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. ஒரு சக்சஸ் மேன் இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது பரவாயில்லையே! நல்ல உழைப்பு. ஸோ இந்த மாரி வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட வந்து அவங்க செய்ற சில விஷயங்கள நம்ம காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. நம்ம அத வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயங்கள நம்ம வாங்கிக்கிறோம். இப்படி பண்றாங்க, இந்த மாரி செய்றாங்க, இந்த மாரி அவங்களோட ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு? அந்த மாரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம பாதி அதில சக்சஸ் ஆன மாரிதான். அந்த விஷயங்கள் நம்ம பாதியில உணர்ந்துட்டாலே போதும். யார பார்த்தாலும் அந்த ஒரு மரியாதை செய்றது, மரியாதை செலுத்துறது, அவங்ககிட்ட போய் நல்ல உரிமையா பேசுறது. ஒரு பிசினஸ் மேனா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ்க்காண்டி கஸ்டமர்ட்ட அவங்க எந்த அளவுக்கு இறங்கி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, பக்கத்துல இருந்து நம்ம அத பார்க்கும்போது, அத நம்மளும் அத உள்வாங்கிக்கிட்டு நம்ம அத வெளிப்படுத்தும்போது அப்படிதான், நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போக முடியும். இது ஒரு சரியான விஷயம். காப்பி அடிக்கிறது அப்படின்றது. நம்ம சினிமாலயே நெறைய பார்த்திருப்போம். ஒரு படம் ஹிட்டா ஓடுச்சு அப்படின்னா, அத காப்பி அடிச்சு 10 படம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக மத்த எல்லா படமும் ஹிட் தான் அந்த மாரி கிடையாது. அவருடைய எல்லா படம் ஃப்ளாப் ஆயிரும். அது வேற விஷயம். நான் அப்படி சொல்லல காப்பின்றது. இப்ப வேற மொழியில இருக்கு. ஹிட் ஆகுற படங்கள இங்க காப்பி பண்றாங்கல்ல. அப்ப அது சக்சஸ் ஆகுதுல்ல. ஆகாமயா இருக்கு? தொடர்ந்து ஒரே மாரி பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு அப்ப நமக்கு தெரிஞ்ச சக்சஸ் மேன். அதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய ஆளுல உதாரணம் நம்ம யார வேணாலும் உதாரணம் வச்சுக்கலாம். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அது நம்ம பிசினஸ் சம்மந்தப்பட்டவங்களா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். உங்க பிசினஸ்ல உங்கள விட ஹை லெவல்ல ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க உள்ள வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருப்பாங்க. அந்த மாரி அவங்களோட போட்டி நிறைந்த உலகத்துல அவங்க எப்படி அத கடந்து வந்தாங்க? அந்த மாரிலாம் அத நீங்க ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட இருந்து காப்பி அடிக்கணும். அப்படி காப்பி பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்க அதுல ஜெயிக்க முடியும். ஸோ உங்க பிசினஸ்ல ஜெயிக்கலாம். நீங்க பணக்காரர் ஆகலாம், வெற்றி அடையலாம், வாழ்க்கையில சகல சந்தோஷமா இருக்கலாம். ஸோ அதுக்கு இது ஒரு காப்பி அடிக்கிற பழக்கம் வரும். விட்டுறாதீங்க. அடிச்சிருங்க காப்பி. ஆமா. இலக்குகள் நிர்ணயிச்சாங்க. இலக்குகள் இல்லாம நம்ம எதுவும் சாதிக்க முடியாது. பஸ்ல ஏறுறோம். அந்த பஸ் எங்க போகுது அப்படின்னு சொல்லி, நம்ம போய் ஏறி உட்காந்தோனே எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கேட்கிறாரு இல்லைங்களா? நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும் இல்லைங்களா? எங்க ஏறி உட்காந்துட்டு எங்கேயாவது போகட்டும். எப்படியாவது போறோம். எங்கிட்டோ போய் இறங்குறோம். பஸ் போற இடத்துக்கு போறோம். இறங்குற இடத்துக்கு இறங்குறோம். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு இலக்கு இருக்கணும். ஸோ அதே மாரி நீங்க உங்க கோல் என்ன அப்படின்றத நீங்க இப்பவே டிசைட் பண்ணிடுங்க. எந்த வயசா இருந்தாலும் பரவால்ல. வயசுங்கிறது மேட்டரே கிடையாதுங்க. சக்சஸ் பண்றதுக்கு வயசு ஒரு மேட்டர் கிடையாது. நமக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும். பணக்காரனாகணும், கோடீஸ்வரனாகணும், சகல செல்வங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது இலக்க ஒண்ணு நிர்ணயிச்சுக்கணும். இப்ப 2025 இது முடிய போகுது. 2026 அடுத்த 1 வருஷத்துல நீங்க ஒரு சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத அடுத்து விரிவாக்குறது எப்படி? அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கோல் பண்ணலாம். ஒரு கணக்கு வச்சுக்கலாம். சாதாரண ஒரு இல்லத்தரசியா இருந்தீங்க அப்படின்னா, சரி நம்ம ஒரு சீட்டு போட்டுருக்கோம். அடுத்து 1 வருஷம் அந்த 2026ல நம்ம தீபாவளி. இந்த தீபாவளி விட்டுட்டு அடுத்த தீபாவளிக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு 1 பவுன்ல ஒரு நகை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன இலக்குகள். அந்த சின்ன சின்ன இலக்குகள அடையும்போது உங்களுக்கு நீங்களே தட்டி குடுத்துக்கணும். சபாஸ்! பரவால்ல, சூப்பர். ஆஹா! எப்படி வாங்கிட்டோம்டா அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்த ஏற்படுத்தும். சின்னதா ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு. ஒரு 1 வருஷம் டைம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அவுட்டர்ல சின்னதா ஒரு இடம் வாங்குங்க. ஆ அப்படி இல்ல அதோட கொஞ்சம் பெருசு. உங்க பட்ஜெட் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல. ஒரு சின்ன சக்சஸ் அவ்வளவுதான். ஒரு சின்ன சக்சஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கும். சின்ன சின்ன சக்சஸ்ல தான் பெரிய சக்சஸ நம்ம அடைய முடியும். ஒவ்வொரு படியா தானே ஏற முடியும். எவ்வளோ பெரிய பில்டிங்கா இருந்தா என்ன? ஒவ்வொரு செங்கலா வச்சு தானே கட்ட முடியும். மொத்தத்தையும் தூக்கி கொண்டு வந்து அப்படியே உட்கார வச்சிட முடியாது. அதே மாரி சக்சஸ்ன்றது மொத்தமா வந்துராது. இப்ப நம்ம அப்பா, அம்மா பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தவராவே இருந்திருக்கலாம். அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை சரிஞ்சிராம பாதுகாக்கிறதுக்கு அந்த பசங்களுக்கு அந்த டேலண்ட் வேணும். அவருடைய வாரிசுகள் அத தாங்கி பிடிக்கணும். அதுக்கடுத்து வர்ற பேர பிள்ளை அத தாங்கி பிடிக்கணும். இப்படித்தான் அந்த பிரம்மாண்டத்த வந்து வளர்த்து கொண்டு போகணுமே தவிர, அத விட்டுட்டு அவரு செஞ்சுட்டு போயிட்டாரு. நமக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதுலருந்து அதுல சக்சஸ் ஆகணும். அப்படித்தான் ஆகிக்கிட்டு இருக்காங்க நெறைய பேரு. நெறைய பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமிக்க நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஜவுளி கடையா இருக்கட்டும், ஒவ்வொரு நிறுவனமா இருக்கட்டும். அப்டேட் பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த காலகட்டத்தில வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படித்தான் இருக்கணும். அந்த மாரி. ஏன்னா இப்ப வந்து போட்டி அதிகமா இருக்கு. நீங்க ஒண்ணும் வேணாம். நீங்க சாதாரணமா நீங்க ஒரு நீங்க வீட்ல இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? ஆ தையல் தெரியும். தையல் கிளாஸ் ஒரு தைக்கலாம். இல்ல அது பண்ணலாம். இல்லன்னா எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு பெண்களுக்குன்னு. ஸோ இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயமா பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஆனா YouTubeல சமையல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு YouTubeல சேனல் ஆரம்பிச்சு உள்ள போனீங்கன்னு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்ட் இப்ப கிடையாது. இப்ப அப்போலாம் சேனல் ஆரம்பிச்சா அதனுடைய ரீச் வேற மாரி இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்போ நீங்க குக்கிங் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த குக்கிங் சேனலே கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான சேனல் உள்ள இருக்கு. அதையெல்லாம் தாண்டி உங்க சேனல் வெளிய தெரியணும் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இதுல எல்லா இடத்துலயும் போட்டி அதிகமா இருக்கு. அந்த போட்டியில தான் நின்னு ஜெயிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஜவுளி நிறுவனம் பாத்துக்கங்க.
அவங்க திருநெல்வேலி தான் அவங்களுடைய இத ஆரம்பிச்சாங்க பிரான்ச். மொத அவங்க வந்து திருநெல்வேலி தான் அவங்க அப்பா காலத்துல ஆரம்பிச்சது. பெரிய பிசினஸா அங்க நல்ல ஒரு நேமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு போறாங்க. சென்னை ரங்கநாதன் தெரு. இங்க போறாங்க முதல்ல. அப்ப டி நகர் நெனைக்கிறேன். அப்ப அதான் சரவணா ஸ்டோர் அந்த கடையெல்லாம் இருந்ததுல, ரவுண்ட்ல. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் திருநெல்வேலில. இப்ப அங்க கடை போட போறாங்க. அ அப்ப பேங்க்ல லோன் கேட்கும்போது அந்த பேங்க்காரர் கேட்கிறாரு, "நீங்க என்னங்க ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. அந்த தெருவுக்குள்ள எதுக்கு போய் கடை போடுறீங்க? அதுக்கு நீங்க வெளிய கொஞ்சம் தள்ளி கூட பண்ணலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல. எங்களுக்கு அங்க தான் செட் ஆகும். ஏன்னா அந்த தெருவுல தான் போட்டி அதிகமா இருக்கும். போட்டி அதிகமா இருந்தா தான் எங்களால அந்த பிசினஸ நாங்க சிறப்பா பண்ண முடியும். நாங்க அதுல ஜெயிக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்லி நம்பிக்கையோட ஊடுனாங்க அந்த கால. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில மட்டும் இல்லங்க. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ப பல கிளைகளா சாம்ராஜ்யத்த பிரிச்சு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த ஜவுளி நிறுவனம். பெரிய ஆளு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அ போட்டி அதிகமா இருந்தா தான் நம்மளால ஜெயிக்கணுன்ற எண்ணம் வரும். ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து அந்த ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஜெயிக்கணும். மேல வந்துரணும் இது. அப்பதான் நம்ம ஃபீல்டுல இருந்து நம்ம மேல வர முடியும். யூனிக்கா தெரிய முடியும். ஒருத்தர மாத்தி சும்மா அதுக்கு தான் சொல்றேன் காப்பி அடிக்கணும். அதனால தப்பே கிடையாதுங்க. சக்சஸ் ஆனவங்கள தானே காப்பி அடிக்கும். தோத்து போனவங்கள காப்பி அடிக்கக்கூடாது. தோத்து போனவங்கட்ட இருந்து நம்ம நல்ல விஷயத்த எடுத்துக்கணும். எதுக்காக அவன் தோத்தான் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஜெயிச்சவங்கட்ட இருந்து அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? எந்த மாரி ஸ்ட்ரகிள் எடுத்தாங்க அவங்க அப்படின்றதெல்லாம் நம்ம காப்பி அடிச்சு தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இந்த ஒரு 3 விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. உங்க இலக்குகள தீர்மானிச்சுக்கங்க. அடுத்து அவங்கட்ட இருக்கிற விஷயங்கள காப்பி அடிங்க. அடுத்து ஏமாளி இருந்துறாதீங்க. எக்காரணம் கொண்டும். முதல்ல அத ரொம்ப முக்கியமா சொல்லுவேன். ஆனா, அன்பா இருங்க, பிரியமா இருங்க. எல்லாருக்கும் செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது பண்ணுவோம். பட் அதுக்காண்டி ஜாமீன் கீமீன் போட்டு ரொம்ப மாட்டிக்கிறாதீங்க. அதனால நம்மளுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப சோர்ந்துருவோம். ஸோ அந்த அந்த இதே தப்ப பண்ணிறாதீங்க. எவ்வளோ பெரிய நண்பரா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன? என்ட்ட இவ்வளோ இருக்கு. இந்தா உனக்கு வேணுமா? ரூ. 500 இந்தா வாங்கிக்க. இப்படியே விட்டுரு. நீ திருப்பி அத குடுத்தாலும் பரவால்ல, குடுக்காட்டியும் பரவால்ல. அதோட போதும். பட் ஆனா அந்த மாரி என்னைய மாரிலாம் அவஸ்தைப்பட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு முன்னேறு நான் அந்த கடன் அடைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அத மாத்தி மாத்தி போட்டு அத கட்டி அந்த அந்தான்னு அவர்ட்ட சொல்லி சமாளிச்சு, அவரு பாவம் அவரு என் மேல இறக்கப்பட்டு அவரு கொஞ்சம் குறைச்சு ஃபைனான்சியரு. நல்ல பழக்கவழக்கத்துக்காண்டி பார்த்தது. ரொம்ப கஷ்டம். அந்த மாரிலாம் பண்ணிறாதீங்க. ஆ நீங்க அன்பா எவ்வளோ வேணாலும் செய்யுங்க. தட்டி குடுங்க, பாராட்டுங்க. சின்ன சின்ன இலக்குகள சந்திங்க. சின்ன சின்ன சக்சஸ்க்கு உங்கள நீங்களே பாராட்டிக்கங்க. அப்படியே கெத்தா வாங்க. ஜெயிச்சிரலாம். கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆயிரலாம். இந்த பிரபஞ்சம் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம கேட்க கேட்க குடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அத பத்திலாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும், என்ன வேணும், எப்படி வேணும் அத மட்டும் கேளுங்க. லைஃப்ல ஜெயிக்கணும்னா சந்தோஷமா வாங்க ஜெயிச்சிடலாம். அடிச்சு தூள் கிளப்பிடலாம் வாங்க. நான்லாம் எப்படி இருந்தேன்றத ஒவ்வொரு அனுபவத்தையும் சொல்றேன். இப்ப எப்படி வந்திருக்கேன்றதையும் சொல்றேன் நான். ஆல்ரெடி நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அதிலயும் பாருங்க. நம்ம வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆ ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழ. இந்த மாரி இருக்கு. ரைட் நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். ஜாமீன் போட்டு வாழ்க்கையில வந்தவங்க நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். அப்பா! வேணாம்ப்பா. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.